ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் ஐடென்டி கார்டு விண்ணப்பித்து பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தபால் அலுவலக முகவரி ஆதார அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட்டில் கிடச்சிருக்கு, இல்லை ஒரு மாவட்டத்தை விட்டு ஒரு மாவட்டத்துக்கு கிடச்சிருக்குன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு வாடகைக்கோ இல்லை ரெண்டோ நீங்கள் அங்கே போட்டு நீங்கள் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபையும் உங்களுக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் சைட்லேருந்து தரமாட்டாங்க. நீங்க பெர்மனன்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா, போஸ்டல் ஐடென்டி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி அப்ளை பண்றது, எத்தன நாளைக்குள்ள கார்டு வரும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இந்த ஐடி கார்டு விண்ணப்பிச்சு பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில ஆவணங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அ செல்லும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆவணமே, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நம்மட்ட இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, இப்ப நீங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஒரு அதாவது கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அங்கே போயிட்டு ஒரு ரெண்டலுக்கு வீடு எடுத்து நீங்க தங்குவீங்க. அப்பம்போது பேங்க் அங்கே ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதா இருந்தாலும் சரி, கேஸ் கனெக்ஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, டெலிஃபோனுக்கு கனெக்ஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த இடத்துல ரேஷன் கார்டுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் தான் இருக்கும் தவிர, அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அட்ரஸுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல ரெண்டல் அக்ரீமெண்ட் இருக்கும். பட் அத வச்சு நீங்க ரெண்டல் அக்ரீமெண்ட்ல யார் நேம் இருக்கோ, அவங்களுடைய நேம்ல மட்டும் தான் பேங்க் அக்கவுண்டோ, மத்தபடி எல்லாமே ஓப்பன் பண்ண முடியும். அந்த வீட்ல ஃபேமிலி மெம்பர் யாருமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் நீங்க இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 ஃபோட்டோ கேட்பாங்க. இதில பாஸ்போர்ட் சைஸ்ன்னு போட்டேன் சாரி. ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்பாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு குடுத்துக்கோங்க. இல்ல ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு குடுத்துக்கோங்க. அது அப்புறம் இப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்கல்ல, அந்த கம்பெனியோட ஐடி கார்டு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அந்த கார்டு இருந்தா அதோட ஜெராக்ஸு, பெர்மனன்ட் அட்ரஸோட ஜெராக்ஸு 2 ஃபோட்டோ. இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அதாவது உங்களுடைய நியரஸ்ட் மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் அது பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் இருக்கும். அப்ளை பண்ண முடியும். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வெப்சைட் வருவீங்க. இந்த வெப்சைட்ல தான் நான் குடுத்துருக்கேன். எல்லா விவரமே தெளிவா குடுத்துருக்கேன். ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இதுக்கான சார்ஜபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா கார்டு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 250 கேட்குறாங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, ரினிவல் பண்றதுக்கு ரூ. 150 கேட்பாங்க. அதாவது இந்த அட்டை பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு ஒரு தடக்க கட்டாயமா ரினிவல் பண்ணியே ஆகணும். அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த கார்டுக்கு வேல்யூபிள் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கார்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லயே சொன்னீங்கன்னா, டூப்ளிகேட் கார்டு குடுப்பாங்க. அதுக்கு ரூ. 100 பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அத கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் நான் குடுத்துருக்கேன். அத டவுன்லோட் பண்ணீங்கன்னா வரும். ஒரு 3 பேஜ் இருக்கும். 3 பேஜ் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல பிளாக் பென்ல பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மு. இது ஃப்ரெஷர், ரினிவல், டூப்ளிகேட் இது 3க்குமே பார்த்தீங்கன்னா, சேம் ஃபார்ம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் நேம் அதாவது ஃபேமிலி ஹெட்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய பசங்கள், பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. அ ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரீமெண்ட் சாரி அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கான ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அது இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, பின்கோடு, பெர்மனன்ட் அட்ரஸ், இப்ப கரண்ட் இருக்கிற அட்ரஸ் என்ன, டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எம்ப்ளாயி இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பரு, மொபைல் நம்பர், பிளட் குரூப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் டிக் பண்ணிக்கோங்க. நீங்க இதில என்ன கேட்டகரியில வர்றதுங்கிறது ஒரு 3 ஃபார்ம் இருக்கும். இது 3மே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதில நீங்க எதோங்கிறத கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, சைன் போட்டுக்கோங்க. சைன் போட்டு என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ இதில எப்படியும் ஒட்டிருவீங்க. அது ஒண்ணு போக, உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, ஜெராக்ஸ் காப்பி இருந்தா அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து ஐடி கார்டு குடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்ட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, இதில அட்டாச் பண்ணி,
உங்களுடைய இப்ப நீங்க ஒர்க் பண்ண போற அந்த லொகேஷன்ல மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு குடுங்க. ஏன்னா மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த கவுண்டர் வந்து குடுத்துருக்காங்க. மத்தபடி அந்த பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன போஸ்ட் ஆஃபீஸ்ல இது வந்து கிடையாது. மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து குடுத்து அமௌண்ட் வந்து பே பண்ணி அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கார்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாவே ஆகுது. அதாவது 2 மாசத்துக்கு மேலேயே ஆகுது. நீங்க வந்து எனக்கு குயிக்கா வேணும். 1 வீக்லயே எனக்கு வந்து இப்ப வேணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தட்கல் அப்ளை பண்ணலாம். தட்கல்ல நீங்க சொன்னா அவங்களே அப்ளை பண்ணி குடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 600 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆகும். ஓகே உங்களுக்கு அமௌண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து எனக்கு சீக்கிரமே வேணும்னு சொல்றவங்க தட்கல்ல போயிட்டு அப்ளை பண்ணி, 5 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட வந்து வாங்கிக்கிற முடியும். ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து நெறைய பேர் அ கவர்மெண்ட் ஜாப் பண்ணி, அது வேலை கிடைச்சு வெளியூருக்குலாம் போயிட்டு ரொம்ப இந்த மாரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இல்லாம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மேக் பண்ண இந்த வீடியோ தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மாரி ஆளுகளுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்? இந்த மாரி தெரியாத வீடியோஸ்லாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணலாம். இன்னும் நெறைய எக்கச்சக்கமான பெட்டிங் வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பண்ணது ஒரே விஷயம் தான். வீடியோக்கு கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க இந்த மாரிலாம் வீடியோஸ் போட்டாலே உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியது அது மட்டும் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இதுபோல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.